மருமவளே, உனக்கு காரம் சாப்பிடணும் போல இருக்கா, ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கா? எதுக்கத்த கேக்குறீங்க? இல்ல மருமவளே, அந்த காலத்திலேயே காரம் சாப்பிடணும் போல இருந்தனா பொம்பளை பிள்ளை, ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்தனா ஆம்பளை பிள்ளைன்னு கண்டுபிடிப்பாவ. அதான் கேட்டேன். எனக்கு ரெண்டுமே சாப்பிடணும் போல இருக்கத்த. அவ்வளவுதானே, இரு நான் உனக்கு செஞ்சு கொண்டு வரேன். ஐயோ அத்தை, சும்மா தான் சொன்னேன். இரு மருமவளே, தீபாவளி வரை வந்திருக்கு, உனக்கு எதுவுமே செஞ்சு தரலன்னா எப்படி? அல்லிமா, மாமா, என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். அத்தை ஸ்வீட் கொண்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. ஐயோ, அத்தையே கேட்கல, நீயும் நம்ம பொண்ணும் என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். ஆ, என்னம்மா? நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். உங்க பொண்ணு இப்ப தூங்கிட்டு இருக்கோன்னு நினைக்கேன். ஆமா அல்லிமா, அசைவுலாம் தெரியும்பாங்களே, ஏதாவது அசைறது தெரியுதா? ஐயோ மாமா, அதுக்கெல்லாம் 6-7 மாசம் ஆகணும். இப்பதானே 4 மாசம் ஆகுது. என்ன குட்டி, உள்ள தூங்குறியா? இப்பவே என்ன தூக்கம்? நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும். அம்மாவை போட்டு மிதி. இருக்கட்டும் இருக்கட்டும், வெளியே வரட்டும், நான் உங்களை மிதிக்க சொல்றேன். விடிஞ்சா தீபாவளி, அடுத்த வருஷம்லாம் நீ எங்க கையில இருப்ப. அப்ப உனக்கு நிறைய புஷ்வானம், அப்புறம் கம்பி மத்தாப்பு எல்லாமே வாங்கி தரேன், சரியா? நீயும் அப்பாவும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டு தீபாவளியை கொண்டாடலாம், சரியா? சரிங்க டாடி. ஹேய் அல்லிமா, கிண்டல் பண்ணாத. அப்புறம் என்ன மாமா, எனக்கு ஒரு வெடி கூட வாங்கிட்டு வரல. நீங்க உங்க பொண்ணுக்கு மட்டும் வாங்கி கொடுப்பீங்களா? அதுவும் சேம் கலர் ட்ரெஸ்ஸா? அல்லிமா, வெடி வெடிச்சா புகை வரும். நம்ம பாப்பா உன் வயிற்றுக்குள்ள இருக்கு. அந்த புகையெல்லாம் நம்ம பாப்பாக்கும் உனக்கும் கேடு தானே. அதுவும் இல்லாம வெடிலாம் வெடிச்சா அந்த சத்தத்துக்கு நம்ம பாப்பா பயந்துக்கும்ல. அதான் நம்ம அடுத்த வருஷமே தீபாவளியை கொண்டாடலாம், சரியா? எப்படியோ சமாளிக்கிறீங்க போங்க. என்னம்மா, உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். சரிங்க மாமா. ஏலே, அம்மாச்சி, எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். வந்து பார்த்தா இங்க என்னெல்லாமெல்லாம் நடக்குது. அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல, நான் என் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன். பேசுங்க பேசுங்க, நீ பேசுறதெல்லாம் உள்ள கிடந்து கேட்டுட்டு தான் இருக்கோம். என்ன அம்மாச்சி சொல்ற? ஆமாயா, 4 மாசம் ஆகுதுல, காதெல்லாம் வந்திருக்கோம். நம்ம பேசுறதெல்லாம் உள்ள இருந்து கேட்டுட்டு தான் இருக்கோம். அது மட்டுமா, நம்ம அள்ளி என்ன மனநிலையில இருக்காளோ அதே மனநிலையில தான் அந்த குழந்தையும் இருக்கும். மாசமான பொண்ணுங்களை சந்தோஷமா பாத்துக்கணும்னு எதுக்கு சொல்றாங்க? அதுக்குதான். எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிடணும், அப்பதான் குழந்தையும் எந்த குறையும் இல்லாம வளரும். இல்லிமா, உனக்கு ஏதாவது குறை இருக்கு சொல்லுமா, நான் நிறைவேத்துறேன். அப்படி எதுவும் இல்ல மாமா. அள்ளி, அப்படி சொல்லாதம்மா. உனக்குன்னு மனசுக்குள்ள ஏதாவது ஆசை இருக்கும்ல, அதை இந்த மாதிரி நேரத்துல நிறைவேற்றிக்கிடலாம். என்னன்னு சொல்லு. அப்படிலாம் எந்த ஆசையும் இல்ல அம்மாச்சி. இதுக்கப்புறம் ஏதாவது ஆசை வந்தனா உங்ககிட்ட சொல்றேன். சரி. அள்ளி, அத்தை, இந்தாம்மா ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னால, இந்தா சாப்பிடு. என்னத்த, 1 கிலோ 2 கிலோ இருக்கும் போலயே? அவ்வளோலாம் இல்லம்மா, உனக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிடு. அம்மா, எங்களுக்கு யாரும் இதுல தொடப்படாது சொல்லிவிட்டேன். அள்ளி சாப்பிட்டு போக மிச்சம் தான் உங்களுக்கு. எங்கப்பா, ஒரு காலத்துல மாமியார் மருமகள்னு டைட்டில் போட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் முன்னாடிமா, அதை எதுக்கு இப்ப ஞாபகப்படுத்திக்கிட்டு? இப்ப என் மருமக இல்ல, என் மக முழுகாம இருக்கு. நான் தானே பாத்துக்கிடணும். எந்த குத்தம் குறையில்லாம நான் தான் பாத்துக்கிடணும். அள்ளி, இந்தாம்மா ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குன்னல்ல, இதுல வகை வகையா இருக்கு. உனக்கு என்னெல்லாம் சாப்பிடணுமோ சாப்பிடு. அப்புறம் இன்னொன்னுமா, இந்த மாதிரி நேரத்துலதான் சுகர்லாம் ஏறும்பாங்க. அதனால கொஞ்சம் அளவாவே சாப்பிடு. அம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயந்தரமா அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிரும். மாமா, என்ன மாமா? அப்புறம் இவங்க 2 பேரும் எப்படியும் உன்னை வேலை வாங்க போறது இல்ல. நீ இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு கட்டிலே உட்காந்துருந்தானா எப்படி நார்மல் டெலிவரி ஆகும்? இப்போ 4 மாசம் ஆயிருச்சு. டாக்டர் நல்லா நடக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதனால இனி காலையில ஒரு 1/2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம 2 பேரும் நடந்துட்டு வரோம். ஏல, அவதான் மாசமா இருக்கா நடக்கா, நீ என்னத்துக்கு நடக்கா? மாசமாயா இருக்கா? அம்மாச்சி, உனக்கு குசும்புதான். அப்புறம் மாசமா இருக்க பிள்ளையை தனியாவா விட முடியும்? ஏன், நான் இருக்கேன், உன் அம்மாக்காரி இருக்கா, 2ல யாராட்ட ஒருத்தர் கூட்டு போவோம். நீ உன் வேலையை பாரு. அப்படியே ஜோடியா தெரியலன்னே நினைக்கலோ? இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு குழந்தைன்னு வந்துட்டா அள்ளியும் என்னையும் கண்டுக்க மாட்டா, நீயும் கண்டுக்க மாட்டா, எங்க அம்மாவும் கண்டுக்க மாட்டாங்க. எல்லாரும் அந்த குழந்தைய தானே வச்சு கொஞ்சுவீங்க. ஆமா, அது உண்மைதான். அப்புறம் என்ன, அது வரைக்கும் என்னையும் அள்ளியும் கொஞ்சம் தனியா விடுங்க. பாத்தியா சந்திரு, கொடுக்க வாய்மலைச்சு அப்படியெல்லாம் பேசுது பாரு. உண்மைதானம்மா, குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அதைதான் வச்சு கொஞ்சுவோம். அதனால இப்ப 2 பேரும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும். சரி சரி, தேங்க்யூ மம்மி. எல்லாம் சரிதான். அள்ளி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் உள்ள பாக்கி கிடக்கு, நீ போய் செய். என்னம்மா சொல்ற? ஆமா, பிறகு மாசமா இருக்க பிள்ளைய வேலை வாங்க முடியும்? அவ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் உள்ள கிடக்கு, நீ போய் செய். நல்லா வந்துட்டாரு வாக்கிங் கூட்டு போறதுக்கு. போப்பா போங்க மாமா. அம்மாச்சி அத்தையும் தான் எவ்வளவு வேலை தான் செய்வாங்க. நீங்களே போய் செய்யுங்க மாமா. நீயும் அவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டியா? என்ன பண்றது, அப்பாவா ஆக போறேனே, செஞ்சுதானே ஆகணும். கொயில பிடிச்சி காலை உடைச்சி பாத்திரம் விளக்க சொல்லுது உலகம். மயில பிடிச்சி கைய உடைச்சி அதை துணி துவைக்க சொல்லுது இந்த உலகம். அது எப்படி துவைக்குமம்மா, அது எப்படி விளக்குமம்மா? அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல. துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்கு. 2 கப்பு லிக்விட் ஊத்தினா துணியெல்லாம் துவைச்சு தந்துடும். பாத்திரம் வளர்க்குறதுக்கு அதே மாதிரி லிக்விட் இருக்கு. அதை ஊற்றி விளக்குனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். போயிட்டு வா.
எடி பாவம் அந்த பையன் செஞ்சு பழகட்டமா. தம்பி எந்த மரக்கா வெட்டணும்? இந்த வீட்டை சுத்தி பனைமரம் நிக்கலாம், அதெல்லாம் தேவையில்ல, வெட்டிரு. அம்மா. ஆமா. என்னாச்சுமா? யார் இவரு? ஒன்றும் இல்லைம்மா, வீட்டை சுற்றி ஒரே பனைமரமாக இருக்கலாம், அதான் அம்மாவுக்கு பிடிக்கல, அதான் வெட்டுறதுக்கு ஆள் வர சொல்லியிருந்தேன். என்னது வெட்ட போறீங்களா? வேண்டாம்மா, இத்தனை வருஷமா அது நிற்குதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு கதை இருக்கும், நம்ம எதுக்கு வம்பு இழுத்துக்கிட்டு? வேண்டாம்மா. எம்மாடி, பனைமரத்துக்கு என்ன கதை இருக்க போகுது? ஏதாவது பனங்காய் சாப்பிட்றதுக்கு கிழங்கு சாப்பிட்றதுக்கு வச்சிருப்பாவ, அது பார்க்குறதுக்கு வீடு நல்லாவே இல்லை, அசிங்கமாக இருக்குது, அதான் வெட்டுறதுக்கு ஆள் வர சொன்னேன். கல்யாணத்துக்கு 4 சொந்தக்காரங்க வருவாங்க, பெரிய இடத்துல இருந்து ஆட்கள்லாம் வரும், இந்த மாதிரி பனைமரம் இருந்தால் நல்லாவா இருக்கும் சொல்லு? எதுக்கும் விக்கி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம்மா. எதுக்குமா பயப்படுற? இந்த வீடு உன் பேர்ல இருக்கு, இந்த மரத்தை விட்டுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அதுக்கு இல்லம்மா, நீ உள்ள போமா, இதனால அம்மாவுக்கு தெரியும். போ, ஏசியை போட்டு கொஞ்ச நேரம் இரு, ஸ்கின்லாம் எப்படி கருத்து போய் இருக்கு பாரு. முடிஞ்சா இன்னைக்கு சாயந்தரம் மாப்பிள்ளையை கூட்டிட்டு பார்லர் போயிட்டு வா. சரிங்கம்மா. தம்பி, நீ வேலையை ஆரம்பிப்பா. அந்த மாமரமும் ஆலமரம் மட்டும் நிக்கட்டும், மற்றபடி இந்த பனைமரத்தெல்லாம் வெட்டிரு. சரிங்கக்கா. ஒரு மரத்துக்கு 1000 ரூபா கூலி, 4 மரம் இருக்கு, 4000 ரூபா வாங்கிக்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஒரு நாள் வேலை செஞ்சா கூட 1000 ரூபா தான் கிடைக்கும், நீங்க 4000 ரூபாய் தரீங்க. பரவாயில்லப்பா, வாங்கிக்க. சரிக்கா. வேம்பு ஏங்க வந்துட்டீங்களா? வாங்க. என்னங்க இது, போகும்போது வெறுங்கையோட போனீங்க, வரும்போது இவ்வளவு பெரிய பேக்கு? எல்லாம் நல்ல விஷயம்தான், வீட்டுக்குள்ள வாமா சொல்றேன். ஆமா, இந்த தம்பி யாரு? நான் தாங்க, அசிங்கமா பனைமரம் இருக்குதுன்னு வெட்ட சொன்னேன். எப்ப தம்பி, சும்மா மேட்டாப்ல வெட்டி விட்டுறாம நல்ல மூட்டோட தோண்டி எடுத்துரு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பனைமரமே வரக்கூடாது. சரிங்க ஐயா. சுயம்பு, நீ உள்ள வாமா. எப்ப தம்பி, அவர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நல்லா எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல இனி பனைமரமே வரக்கூடாது, நல்லா அடியோட தோண்டி எடுத்துருனையா? சரிங்கம்மா. என்ன இவரு இவ்வளவு பெரிய பையோட போறாரு? ஒருவேளை நம்ம ஷேர் மார்க்கெட்ல போட்டு நகையெல்லாம் திரும்ப வந்துட்டோம். ஐயோ, பிஸ்கெட்டா வந்துச்சா தங்க கட்டியா வந்துச்சான்னு தெரியலையே, ஆர்வமா இருக்கு. ஏங்க, கையில இவ்வளவு பெரிய பை கொண்டு வந்திருக்கீல, என்னதுங்க அது? சுயம்பு, நீ அதை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவோமா? ஏங்க, தங்கம் தானே, இல்லாட்டி கட்டுக்கட்டா பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஐயோ, ஒரே ஆர்வமா இருக்கு, அதை கொஞ்சம் பிரிச்சுதான் காட்டுங்களேன். இவ்வளவு தூரம் பொறுமையா இருந்த, பேக் ஓபன் பண்ற அளவுக்கு கூட உனக்கு பொறுமை இல்லையா? இல்லங்க, அதை கொஞ்சம் பிரிச்சு காட்டுங்க. சரி, நீ கண்ணை மூடு. ஐயோ, அந்த விளையாட்டுலாம் அப்புறமா வச்சுக்கலாம், நீங்க முதல்ல என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு காட்டுங்களேன். நீ கண்ணை மூடுமா. கண்ணை மூடிட்டேன், கொஞ்சம் சீக்கிரமா காட்டுங்களேன். அவசரப்படாத. இப்ப கண்ணை திறந்து பாருமா. திறந்துருவேன். கண்ணை திறந்து பாருமா. என்னங்க இது? பிஸ்கெட்டு. என்னங்க இது, 30 பவுன் நகையை கொடுத்து வெறும் பிஸ்கெட் தான் வாங்கிட்டு வந்தீங்களா? அடியே லூசு, இது தங்க பிஸ்கெட்டு. என்னது, தங்க பிஸ்கெட்டா? எங்க அப்ப இதை சாப்பிட முடியுமா? இதை சாப்பிட்டா நான் தங்கமாயிருவேனா? ஒரே பங்கமாயிரும். அடியே லூசு, 30 பவுன் நகையை போட்டு 60 பவுன் தங்கம். என்னது, 60 பவுனா? அடியாத்தி, தங்க இருக்க விலைக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா 30 பவுன் கிடைச்சிருக்கு. வாழ்க்கையில இப்ப நாங்க உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க. ஐயோ, பிஸ்கெட்டு, தங்க பிஸ்கெட்டு. என் வாழ்க்கையிலே தங்க பிஸ்கெட் இப்படிதான் பாக்குறேன். ஐயோ, இது கனவா நனவா? எல்லாம் நிஜம்தான். ஐயோ, எங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. எனக்கும் தாமா. பூரணி, அடியே பூரணி, என்னாச்சுமா? இங்க பாருடி, உங்க அப்பா என்ன கொண்டு வந்திருக்காருன்னு. என்னப்பா இதெல்லாம்? அடியே, பிஸ்கட் அடி, கோல்டு பிஸ்கெட்டு. இனி காப்பி கூட்டுக்கு மேரி கோல்டுலாம் எடுக்க வேண்டாம், ஒரிஜினல் கோல்டே எடுத்துக்கலாம். நீ வேற சும்மா இருமா. அப்பா எங்கேயாவது வாயை கழுவிடி, அவரே இப்பதான் உருப்படியா இருக்காரு, அவரை போய் சந்தேகப்படுற. அப்புறம் எப்படிமா இவ்வளவு பிஸ்கெட்டு? அதான் சொன்னேன்லடி, உங்க அப்பா புதுசா ஒரு பிசினஸ் பண்ண போறாருன்னு. ஆமா, அதுல வந்த லாபம் தான் இதெல்லாம். என்னம்மா சொல்றீங்க? ஒரு பிசினஸ்ல இவ்வளவு லாபமா? ஆமாமா, ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணம் உன் நகைதான். என்னம்மா அப்பா என்ன சொல்றாரு? ஆமாடி, மீனாட்சி அம்மா உனக்கு போட்ட நகையில ஒரு 30 பவுன் நகை எடுத்து கொடுத்தேன், ஆனா இப்ப அது 60 பவுன் நகையும் ஆகியிருக்குடி, அதுவும் பிஸ்கெட்டு. ஏங்க, உடனே கடைக்கு போய் ஒரு இரும்பு லாக்கர் வாங்கிட்டு வரலாம். இந்த தங்க பிஸ்கெட்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு லாக்கர் வேணும் பாத்தீங்களா? ஒண்ணு என்னம்மா, 2-3 கூட வாங்கிக்க. அப்படியாங்க சொல்றீங்க? அப்பா, இதெல்லாம் தப்பு இல்லையா? இவ ஒருத்தி கூறுகட்டவா. ஏட்டி, நம்ம நகையை போட்டு தானே வாங்குறோம், இதுல என்ன இருக்கு தப்பு? இல்லம்மா, ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வந்தா லாபம், வராட்டி சோகம், அவ்வளவுதானே. இல்லப்பா. ஏங்க, அவ அப்படிதான் அதிகமா படிச்சுட்டால, அதனால அதிகமா யோசிப்பா. ஏங்க, அடுத்து இந்த 60 பவுன் நகையும் போட்டு 120 பவுனா வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பா. என்ன இது, அம்மாவும் அப்பாவும் இந்த மாதிரி பண்றாங்க, சரியா தப்பா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி. இதை விக்கி கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? வேண்டாம், பயமா இருக்கு. அதான் இப்போ நம்மளுக்கு போட்ட நகையை விட 30 பவுன் எக்ஸ்ட்ரா தானே இருக்கு. நம்ம போகும்போது மீனாட்சி அம்மா கொடுத்த 300 பவுனையும் தூக்கிட்டு போயிடலாம். மற்றபடி மிச்சம் இருக்கிறத இவங்க என்னமும் பண்ணிட்டு போறாங்க. ஏங்க, இப்படியே ஷேர் மார்க்கெட்ல போட்டு போட்டு நம்ம பொண்ணுக்கு 300 பவுன் நகை இருக்கலாம், அதே மாதிரி எனக்கும் ஒரு 300 பவுன் தருவீங்களா? 300 என்னமா 300, நீ ஒரு 600 ரூபா எடுத்துக்க. நிஜமாவா? ஆமாம்மா. ஐயோ, சந்தோஷமா இருக்கு. எங்க அடுத்த ஷேர் மார்க்கெட் எப்போ?
என் ஃப்ரெண்டு சிவலிங்கம் சொல்றேன்னு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த 60 கொண்டு போய் போட்டு நீ சொன்ன மாதிரி 120 ஆக்கிடுவோம். சரிங்கங்க.